2 நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் சிஎம் விஜய்க்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மேஜையை தட்டி சிஎம் விஜய்க்கு தாவேக எம்எல்ஏக்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் பேசிய போது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் திருத்தம் சேர்க்கப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுகவினர் கோஷமிட்டனர். காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள் 70 பெண்கள் இப்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோது அக்கட்சியை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ராகேஷ், ரவி மனோகர் ஆகியோர் அவையில் இருந்தனர். சட்டப்பேரவை நேரலையில் உறுப்பினர்கள் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது என சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். கண்ணிய குறைவாக நடந்தால் உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவினரின் செயலால் அவையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. தீர்மானத்தை கொண்டு வந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதற்கு எங்கள் கட்சி தலைவருக்கு அனுமதி அளிக்காத பேரவைத் தலைவரை வன்மையாக கண்டிக்கிறோம். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் கூறினார். காவிரி விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். 6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும்
தொடர்ந்து எடுத்து வருகிறது. மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மத்திய நீர்வள ஆணையம் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டோம் என பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். மேகதாது அணை கட்டுமானத்தை தடுக்க புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் நமக்கு கால அவகாசம் கிடைக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா தனது யுக்தியை மாற்றியுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பெங்களூரு மக்களின் குடிநீருக்காக மேகதாது அணை என கர்நாடகா கூறுகிறது. ஆனால் விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சினை வேறு, பெங்களூரு குடிநீர் பிரச்சினை வேறு என்றும் தெரிவித்தார். அணை கட்டும் பொழுது அதுவும் பெங்களூர்ல ட்ரிங்கிங் வாட்டர்னு அவங்க சொல்றாங்க, அதாவது குடி தண்ணீருக்காக நாங்க கட்டணும்னு சொல்றாங்க. அது ஒரு சட்ட சிக்கல் நிறைந்தது. முன்னாடி விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி குடி தண்ணீருக்கு வேணுங்கிற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துவது போல இந்த அணையை கட்டுறதுக்கு மக்களுடைய குடி தண்ணீருக்குன்னு சொல்ல ஒரு அணை கட்ட முற்படுறாங்க. மேகதாது பற்றி இனி பேச அனுமதி இல்லை என சபாநாயகர் JCD பிரபாகர் கண்டிப்புடன் கூறினார். தீர்மானம் கொண்டு வந்த போது ஆட்சேபனை தெரிவிக்காமல் நிறைவேறிய பிறகு விவாதம் நடத்த கோருவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம், அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டில் எல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம்தான் சரியாக இருக்கும் என திமுக MLA தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். ஆட்சேபனை இருந்தால் அப்போதே அதிமுக தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026 அன்று மேகதாது அணை தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் ஒன்றிய அரசுக்கு வைத்திருக்கிறோம். இத்தகைய நடுவர் நீதிமன்றத்தை அமைக்கக்கூடிய சூழலில் இதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இறுதி செய்திருக்கக்கூடிய காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறோம். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற திருத்தங்களுடன் கூடிய தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் வரைவு தீர்மானத்தை மட்டுமே அதிமுக ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரிசை எண் 5 குறிப்பிட்ட வரைவு தீர்மானத்தை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரித்ததும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். 19/6/2026 அன்று சட்டப்பேரவை விதி 104 படி முன்மொழியப்படாத இடைச்செருளுடன் சேர்க்கப்பட்ட திருத்திய தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறேன். சட்டப்பேரவையில் MLA காமராஜ் பேசிய போது உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குறுக்கிட்ட நிலையில் 8வது முறையாக முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகிறேன் என காமராஜ் கலகலப்பாக பேசினார். அவரது பேச்சை பார்த்து CM விஜய் புன்னகைத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.